அன்னதானம் செய்கிறதுங்க ஒரு பெரிய நல்ல விஷயங்க. இப்போ பெரிய நல்ல விஷயம் இதுனா அன்னதானம் பண்ணுறது. இந்த அன்னதானம் யாருக்கு பண்ணுறது? மனிதர்களுக்கு பண்ணுறது, மிருகத்துக்கு செய்கிறது, செடி கொடிகளுக்கும். அதுக்கும் இந்த தண்ணி ஊற்றுற பேரும் அன்னதானம் தான். ஆனால் மனிதனுக்கு செய்கிறது ஒரு நல்ல விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மிருகத்துக்கும் செய்யுங்க. எங்கெங்கே இந்த நாய்கள், பூனைகள் மற்ற மிருகத்தை வளர்க்குறார்களோ அங்கே சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்படி சாப்பாடு வாங்கி கொடுக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கலாங்க. ஏன்னா அதுக்கும் சாப்பிடணும்ல. அந்த அன்னதானம் வந்துங்க, அந்த அன்னதானம் செய்தாலே, அவங்களுக்காக சாப்பாடு போட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வளர்ந்து போவீங்க. இப்போலாம் பாருங்கள், நிறைய தோஷங்கள் இருக்குது, சமய ரீதியாக தோஷங்கள் இருக்குது, சாபங்கள் இருக்குது, கிரக கோளாறுகள் இருக்கெல்லாம் சொல்லுறார்கள். இதுக்கு சுலபமான வழி என்னது தெரியுதுங்களா? அன்னதானம் பண்ணுறது. சரி, யாருக்கு அன்னதானம் பண்ணுறது? எறும்புக்கு ஒரு பிடி சர்க்கரை சீனி எடுத்து போட்டுருங்க, அது சாப்பிடும். கோடிக்கணக்கான எறும்பு சாப்பிடும். குருவிகளுக்கு சோளம், அரிசி இதெல்லாம் கொடுங்க, அவங்களுக்கும் அன்னதானம். அப்புறம் நாய் பூனைக்கெல்லாம் அந்த வளர்க்குற இடத்த எடுக்கும். நீங்கள் எதாவது நாய் பூனை பார்த்துலன்னு அந்த சமைச்சு இல்லைன்னா அந்த சாப்பாடு வாங்கி அதுங்களுக்கு போடுங்க. நாய் வளர்க்குறது, பூனை வளர்க்குறது இடம்லாம் இருக்கும். யார் வளர்த்தாலும் என்னங்க, போங்க அங்கே போய் சாப்பாடு போடுங்க. இதெல்லாம் போடும் பொழுது என்ன நடக்கும்னா, நீங்கள் நல்லா இருக்கலாங்க. கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் போடுறீங்களா அந்த சாப்பாடு, அந்த மிருகத்துக்கெல்லாம் போடுறீங்களே, அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதனால் இதெல்லாம் செய்ய பழகுங்க. நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க.